Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய். இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு சட்டில் கோல்டன் ஸ்மோக்கி ஐ லுக் வித் நியூட் லிப்ஸ் அண்ட் ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேட் ஸ்கின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஸ்கின் இது. ஃபேஸ் வாஷ்க்கு நான் என்னுடைய Dermavive Hydra கிளென்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூப்பராக சூட் ஆகிற ஒரு கிளென்சர். இது உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, ரேஷஸ், இச்சிங் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குன்னா இந்த கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும், ரொம்ப ஜென்டலாகவும் இருக்கும். அடுத்து நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டுக்கிறேன். இது என்னுடைய மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆக போகுது. உங்களுடைய ஸ்கின்னில் பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ப்ரீ மேக்கப் பேஸ் நீங்கள் எப்படி ப்ரெப் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் மேக்கப் எவ்வளோ ஃப்ளாலஸாக எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பேசிக்காக நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டேக்கியாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் சூப்பர் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இது கொஞ்சம் டேக்கியாக இருக்கிறதுனால உங்களுடைய மேக்கப்பும் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு உட்காந்துருக்கும். ஸோ இதை என்னுடைய கழுத்து முகம்னு எல்லாத்துலேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னுடைய ரீசெண்ட் க்ரீன் டீ பல்பையும் நான் காமிக்கிறேன். இட்ஸ் ஓகே, அது வரும் போகும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. எனிவேஸ், அடுத்தது நான் ப்ரைமர் போட்டுக்கிறேன். ப்ரைமருக்கு ரிம்மல்லேருந்து ஒரு மேட்டிஃபையிங் ப்ரைமர் எடுத்து போட்டுக்கிறேன். எனக்கு ஆயிலி ஸ்கின், பட் இப்போ கொஞ்சம் நார்மல் ஸ்கின் சிச்சுவேஷனில் வந்து இருக்குது. ஆனாலும் நான் என்னுடைய பேஸ் எப்படி போடுறேன் அப்படின்றத பொறுத்து நான் என்னுடைய ப்ரைமர்ஸ், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், இதனுடைய ஃபார்முலேஷன்ஸ்லாம் மாற்றி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். இன்றைக்கி ஒரு மேட்டிஃபையிங் ப்ரைமர் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். கலர் கரெக்டருக்கு பேக்கோட கலர் கரெக்டர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் வந்து டார்க்னஸ், பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு கையிலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு பிக்மெண்டேஷன்லாம் அங்கேயே உட்காந்துருக்கும். அண்ட் என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் எவ்வளோ அளவு பிக்மெண்டேஷனோடு எனக்கு வந்து கவர் பண்ணுன்றதுல கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி கையில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு அந்த ஆரஞ்ச் மேலே நான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பஞ்ச் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட்லேருந்து. அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி மேக்லேருந்து ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஷேட் NW45. NW45 ஒரு நியூட்ரல் அண்டர் டோனில் இருக்கும். NC45 என் ஷேடுக்கு கொஞ்சம் லைட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் வார்ம் அண்டர் டோன்லேயும் இருக்கும். ஸோ நான் NW45 வந்து ப்ரிஃபர் பண்ணிப்பேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்து இப்படி அங்கங்கே ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸ்டிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு ப்ரஷ் அவ்வளோ பிடிக்காது அப்படின்றதுனால என்னுடைய கை வச்சே நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விரல் தான் யூஸ் பண்ணுறேன். அதே நான் வந்து சாஃப்டாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக. அண்ட் நான் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இந்த ப்ராடக்ட் போடல. நான் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், திக்காக இருக்கும். பட் மேக் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பேச்சியாவோ கேக்கியாவோ ஆகிற மாதிரி இருக்காது. அந்த ஒரு டியூவி ஃபினிஷும் கொடுக்கும். நான் ஒரு வாட்டி கை வச்சு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணதும் நான் ஹைலைட்டிங் போய்க்கிறேன். என்னுடைய ஃபேஸ் எல்லாமே வந்து ஒரே ஷேடாக இருக்குது. கொஞ்சம் அந்த ஒரு பளிச்சுன்னு இருக்கிறது வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன் லாரியல்லேருந்து. எனக்கு இந்த லாரியல் கன்சீலரோட ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிக்கும். ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளாலஸாக காமிக்கும். பட் ஷேட் வந்துட்டு இதுதான் அவங்க லாஸ்ட் டார்க் ஷேடாக இப்போதைக்கு வச்சுருக்காங்க இந்தியாவில். அண்ட் இது என்னுடைய டார்க் ஷேட் பார்த்தீங்கன்னாலே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து இது கொஞ்சம் பத்திரமா நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது. நான் வந்து கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய பிக்மெண்டேஷன் செம்ம. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபார்முலேஷன் செம்ம க்ரீமியாக ஒரு மாதிரி ஸ்கின்னே வந்து ரொம்ப ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் மாதிரி இருக்கும். அண்ட் அழகாக பிளெண்டும் ஆகும். ஸோ இதை கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தியில் அண்ட் ஷின்னில் கொஞ்சமாக போட்டு நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைட்டர் ஷேடாக இருக்குல்ல, ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆகணும், அங்கங்கே பேட்சியாக தெரியக்கூடாதுன்னு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன் டூ ஃபேஸ்ட்லேருந்து. ஸோ இதை எடுத்து என்னுடைய ஸ்பஞ்சிலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மெயினாக நான் எங்கே ஜாஸ்தி அப்ளை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, மூக்கு மேலே இங்கே தான் வந்துட்டு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அங்கே என்னுடைய பேஸ் எங்கேயும் நகராமல் இன்டாக்டாக இருக்கணும்.
யூஸ்வலாக இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆயிலி ஆகும், உங்களுடைய மேக்கப் ரிமூவ் ஆகுது நகருது அப்படின்னா ஆப்வியஸாக டக்குன்னு பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்டாக்டாக வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள். ஸோ நான் என்னுடைய ஸ்பஞ்ச்லேயே இந்த பவுடர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பஞ்ச் கொஞ்சம் டேம்பாக இருக்குது அப்படின்றதுனால பவுடர் போய்ட்டு அப்படியே உட்காந்துக்கும். ஸோ நீங்கள் வந்து குவிக்காக ஒர்க் பண்ணும் இந்த மாதிரி ஸ்பஞ்சில் பவுடர் அப்ளை பண்ணும்போது. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பவுடர் பஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த ஒரு வார்ம்த்னஸ் கொடுக்கறதுக்கு அண்ட் அந்த ஒயிட் பவுடர் அண்ட் ஃபவுண்டேஷன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் வந்துட்டு பிளெண்டடாக காமிக்கிறதுக்கு, அது ஜாயின் ஆகிற இடம் வந்து ஹார்ஷ் லைனாக தெரியக்கூடாது, அது பிளெண்டடாக காமிக்கிறதுக்கு நான் இந்த டோனில் இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கெல்லாம் பவுடர் இல்லையோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு அது செட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு மிலானிலேருந்து என்னோட ஐப்ரோ பொமாட் எடுத்துக்கிறேன், டார்க் ப்ரௌன் ஷேட். இதை எடுத்து நான் யூஸ்வலாக என்னோட ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன் ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ் பின்னாடியே இருக்க ஸ்பூலி வச்சு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஐப்ரோஸ் கீழேயும் மேலேயும் கொஞ்சமாக கன்சீலர் வச்சு நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே கன்சீலரை என்னுடைய ஐலிட்ஸ்லேயும் போட்டு என்னுடைய ஐஷேடோக்கு ஒரு பேஸ் மாதிரி நான் உருவாக்கிக்கிறேன். ஐஷேடோக்கு நான் கலர்பாப்லேருந்து ரீசெண்டாக எனக்கு வந்து இந்த சில குவாட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 குவாட் வந்துருந்தது, அதில் நான் ஒரு 2 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் வி பார்ட் அண்ட் ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். எனக்கு பர்சனலாக கலர்பாப்போட ஐஷேடோ பேலட்ஸ் பர்சனல் ஃபேவரட். அவங்க எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கு குவிக்காக வேலை முடியும் அண்ட் செம்ம பட்ரி, ஈஸியாக உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகும், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் அது ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டார்க் ப்ரௌன் மேட் ஷேட் எடுத்துக்கிறேன். இவங்களோட பிக்மெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஃபால் அவுட் இஷ்யூ நிறையா இருக்கும், ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஈஸியாக நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிடலாம். இதை என்னுடைய அவுட்டர் வி பார்ட்டில் இந்த டார்க் ப்ரௌனை போட்டு கொஞ்சமாக அந்த கலரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்னுடைய சாக்கெட் ஏரியாலும் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்ட சாஃப்ட் ப்ரௌனோட நான் வந்து பிளெண்டடாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இன்னொரு குவாட்லேருந்து இந்த நல்ல கோல்டு கலர் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸோட ஃபஸ்ட்டு இன்னர் கார்னர் அந்த 1/3 ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிறுத்திடுறேன். நான் சென்டர் ஏரியாவில் வந்து வேற ஒரு பிரான்ஸ் கோல்டு போட போகிறேன். இது வந்து என்னுடைய அவுட்ஃபிட்டில் இருக்க கோல்டன் பேக்ரவுண்ட் கோல்டு அதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபியூஷன் ஆஃப் கோல்டு மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த ப்ராப்பர் கோல்டு போட்டாச்சு. அடுத்தது சென்டர் பார்ட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த பிரான்ஸ் கோல்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய லிட்ஸோட சென்டரில், அதாவது செகண்ட் தேர்டில் வந்துட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். இதை சாஃப்டாக அந்த அவுட்டர் ப்ரௌன் கலரோட வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சமாக எடுத்து அந்த அவுட்டர் வீல நான் டச் பண்ணிக்கிறேன், அந்த இன்டென்சிட்டி நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அந்த பிரான்ஸ் கோல்டு அண்ட் மேட் ப்ரௌன் வந்துட்டு பிளெண்டடாக தெரியணும், அது ஜாயின் ஆகிற இடத்துல அப்படின்றதுக்காக மறுபடியும் போட்டு சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதே கலரே என்னோட அவுட்டர் வி அண்ட் சாக்கெட் ஏரியாவில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணும் அப்படின்றத பொறுத்து. ஸோ அவுட்டர் எட்ஜஸ் எல்லாமே ப்ராப்பராக பிளெண்டடாக இருக்கா அப்படின்றது வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கிட்டு ஐலைனருக்கு போய்க்கிறேன். ஐலைனருக்கு என்னுடைய NYB ஐலைனர் லிக்விட் லைனர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன், இங்கே எண்டில் ஒரு விங் போட்டுக்கிறேன். விங்லேருந்து ஒரு மீடியம் சைஸ் லைனர் லுக் நான் வந்து இங்கே வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது அந்த லைனருக்கு கீழே நான் கொஞ்சமாக அந்த கன்சீலர் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இப்படி ரன் பண்ணுறேன். ஏதாவது எசக்கு அந்த லைனர்லேருந்து கீழே இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக. ஐலாஷஸ்க்கு பொனிட்டோ டூல்ஸ்லேருந்து இந்த LXT32 அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டைல், அந்த ஐலாஷஸ் எடுத்து க்ளூ போட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். மீன்வைல் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய மஸ்காரா போட்டு ஐலாஷஸை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பரான பெட் மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஐலாஷஸ் போய் உட்காரத்துக்கு. அடுத்தது அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் KIROலேருந்து இருக்கக்கூடிய ஐலைனர் பென்சில் எடுத்து நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சமாக என்னுடைய லேஷ் லைனில் நான் ஸ்மஜ்ஜும் பண்ணுறேன்.
இந்த ஐஷேடோ பேலட்லேருந்தே நான் ட்ரான்சிஷன் ஏரியாலாம் போட்டு அந்த டார்க் ப்ரௌன் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் வந்து கொஞ்சமாக எப்படி ஸ்மச் பண்ணி விட்டுறேன். இது அந்த ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப ஸ்மோக்கியானது ஒன்று கிடையாது, ஒரு வேரபிள் ஸ்மோக்கி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் மஸ்காரா லோவர் லேஷஸ்லையும் கோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் திருப்பி இந்த பிரான்ஸ் கோல்டு கொஞ்சமாக என்னுடைய குட்டி ஆங்குலர் ப்ரஷில் எடுத்துக்கிட்டு என்னுடைய ஐஸோட இன்னர் கார்னர்ஸில் போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமில் நம்மளுடைய லேஷஸ் வந்து ரெடியாக இருக்கும். நான் எடுத்து என்னுடைய லேஷஸில் வந்து ஒட்டிக்கிறேன், அதாவது ஃபால்சீஸ். எப்பயுமே ஃபால்சீஸ் க்ளூ போட்டு ஒரு 30-40 to 1 minute வந்து கொஞ்சம் காய விடுங்க. உங்கள் க்ளூவோட இன்டென்சிட்டி பொறுத்து அது 30 seconds ஆச்சு நீங்கள் வந்து அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா குவிக்காக வேலை நடக்கும். நான் மறுபடியும் ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ரோபோன் ஏரியாவை வெறும் கன்சீலர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ப்ரோபோன் ஹைலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறது வந்து அட்வைசபிள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே எங்கே போடலாம் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுடைய ட்ரான்சிஷன் ஏரியா ஐஷேடோவும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக கிறிஸ்பாக உங்களுக்கு தெரியும். அண்ட் பிளெண்டடாக தெரியறதுக்கு இந்த மாதிரி கை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேஸ் வந்து கொஞ்சமாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். கலர்பாப்லேருந்தே ஒரு ப்ரான்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸோட சைட்ஸ், ஜா லைன், அப்புறம் ஃபோர்ஹெட்டில், அப்புறம் மூக்கோட சைடில் இங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். இது நல்ல ஒரு கூல் டோன்டு ப்ரான்சர். ஸோ எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே வார்மாக போக வேணாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த கூல் டோன் ப்ரான்சர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ளஷ்க்கு நான் லாரியல்லேருந்து இந்த ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு சாஃப்ட் பீச்சி ப்ரௌன் ப்ளஷ் கலர். இதை எடுத்து என்னுடைய சீக்ஸில் நான் எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன், அந்த ப்ரான்சர் போட்டதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். அது நல்லா எல்லாமே பிளெண்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக. நான் வந்து எல்லாமே கொஞ்சம் மாவ், ப்ரௌன் இந்த மாதிரி ஃபேமிலி கலர்ஸ்லேயே வந்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா என்னோடய ஐஸ்லேயும் அதுதான் இருக்குது. ஸோ சீக்ஸ்லேயும் அதே மாதிரி போட்டு லிப்ஸ்க்கும் அதே மாதிரி தான் போக போகிறேன். ஸோ 2 கலர்பாப் கலர் ஸ்டிக்ஸ், பெயிண்ட் ஸ்டிக்ஸ், இது பேர் எனக்கு ஷுவராக தெரியல, ஒரு ஸ்டிக் லிப்ஸ்டிக். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்ம காஃபி ஃப்ளேவரோடு இருக்குது, காஃபி சாக்லேட் ஃப்ளேவரோடு இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப கிளாஸி லுக் வேணாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் கலர் போட்டு நான் பிளாட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக டிஷ்யூ வச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கலர் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்டது நல்ல ஒரு டார்க் டீப் ப்ரௌன் கலர், செகண்டாக போட்டது கொஞ்சம் ஒரு பீச்சி ப்ரௌன் கலர். இந்த பீச்சி லைட் ப்ரௌன் கலரை என்னுடைய லிப்ஸோட சென்டரில் மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த கலர் என்னுடைய ஐ மேக்கப்போட செட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக அந்த டார்க் ப்ரௌன் ஐஷேடோ பேலட்டில் இருந்த கலரை எடுத்து சாஃப்டாக என்னுடைய லிப்ஸில் வந்து டஸ்ட் பண்ணுறேன், அவுட்டர் ரிட்ஜஸில் மட்டும். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் மேட்ச்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். எல்லாமே ஒரே ஃபேமிலி ப்ரௌனில் இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கு மேக்கோட ஃபிக்ஸ் மிஸ்ட் எடுத்து என்னுடைய முகத்தில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். ஹைலைட்டருக்கு பெக்காவோட ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய சீக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ், அப்புறம் லைட்டாக மூக்கில் அண்ட் சின்னில் வந்து இதை போட்டுக்கிறேன். அவ்வளவுதான் அந்த ஒரு க்ளூ கொடுக்கறதுக்கு. இதே ஹைலைட்டரை என்னுடைய ப்ரோபோன்லேயும் போட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டாக்கி கோடாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய கை வச்சு அந்த எட்ஜஸ் வந்துட்டு சாஃப்டாக பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். நான் வந்து கம்மல் மாற்றிட்டேன் அண்ட் பொட்டு வச்சேன், அவ்வளோதான். இந்த லுக் வந்துட்டு நீங்கள் ஏதாவது வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க, இல்லை நீங்களே ப்ரைடாக இருக்கீங்கன்னா கூட தாராளமாக ரீக்ரியேட் பண்ணலாம். ஜுவல்ஸ்லாம் போட்டிங்க, அவுட்ஃபிட்லாம் மாற்றினீங்கன்னா இந்த லுக்கே வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் இதை ரீக்ரியேட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.